ட்ரம்ப் இந்தியா மீது 250% வரி விதிப்பதாக அறிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பல ஹெட்லைன்ஸ் இருக்குது. சரி, உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து 250% டேரிஃப் போட போகிறாரா? ஏன்னா சமீபத்தில் அவர் போட்ட அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த நியூஸ் நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் குறித்து பேசியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நடைபெற்ற அந்த ஒரு 2 நாடுகளுக்கும் இடையே நடந்த ஒரு மோதல். அந்த மோதல் குறித்து அவர் விவரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்குள்ளே நான் வந்து போர் நிறுத்த சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா 2 பேர் கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். உங்கள் 2 பேர் கூட நான் ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணுவேன்னா 250% உங்களோட பொருட்களின் மீது டேரிஃப் போடுவேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து அன்றைக்கி நான் சொன்னேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா போரை நிறுத்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் குறித்தும் பாகிஸ்தான் அதிபர் குறித்து அவர் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கருத்துக்கெல்லாம் சொல்கிறார். 2 பேருமே நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 250% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால தான் வந்து போரை நிறுத்தினாங்க இந்த 2 கண்ட்ரியும் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டே இருந்தார், நான் வந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையேயான போரை நிறுத்தினேன் அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு இருந்தார். ஏற்கனவே அப்படி தான் உக்ரைன் வாருக்கு சொல்லிட்டு இருந்தார், இஸ்ரேல் காசாவோட போருக்கு சொல்லிட்டு இருந்தார். இஸ்ரேல் காசா போர் உங்களுக்கு சைலண்ட் ஆயிடுச்சு. இந்தியா பாகிஸ்தானோட வார்ன்றது ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட் டேர்ம்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு. குறிப்பாக பாகிஸ்தானோட டெரர் கேம்ப் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணியிருந்தோம். இந்தியாவில் இருந்த 26 சிவிலியன்ஸ் மேலே பஹல்காமில் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான்லேருந்து வந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. நம்ம டேரெக்டாக பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணல, பாகிஸ்தானோட டெரர் கேம்ப்ஸ் மேலே அட்டாக் பண்ணதுக்கு தான் பாகிஸ்தான் ஆர்மி ரிட்டலேட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு போரை நிறுத்தினதுக்கு தொடர்ச்சியாக வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சரி, நம்மளும் வந்து ஒரு சில இடங்களில் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் நம்ம அதை கடந்து போயிட்டே இருந்தோம். இப்போ அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா 250% ஆஃப் டேரிஃபை வந்து நாங்கள் போடுவேன்னு சொன்னதுனால தான் இந்த 2 நாடுகளும் போர் நிறுத்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெஸ்டேஜை டச் பண்ணி பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் நிறுத்தம் நடைபெற்றதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான டேரிஃப்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கான் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மீதே தொடர்ச்சியான அழுத்தங்களை அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை டேரெக்டாக கொடுக்காம ரஷ்யன் ஆயிலை வந்து நீங்கள் இம்போர்ட் அதிகமாக பண்ணுறீங்க, அதை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்தியா மீது ட்ரம்ப் வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவுமே அதை குறைக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறதா வந்து தகவலையும் அவரே தான் சொல்லியிருந்தாரு. இந்தியா தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கமும் அதுக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 250% ஆஃப் டேரிஃபை நான் போடுவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு இந்தியா தரப்புலேருந்து என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்றதை காத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.